ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கு நிச்சயமாக கேட்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லக்கூடிய டாப் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருங்க பசங்க. எப்படி கொடுத்துருக்குன்னா ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே, அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர்னா 2 மார்க்ஸ் 10 5 மார்க்ஸ் 10 அந்த அளவு தான் பசங்க கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவானது ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா சமயம் போட்டு பாருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இதில் இருக்கிறது போட்டாலே தரமாக எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணலாம். இன்னொரு மெயின் கண்டிஷன் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ அதை மிஸ் பண்ண தெரிஞ்சிக்கணும். இந்த கொஸ்டினில் பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணால் போய் ஜாயின் பண்ணுங்க. நான் பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் காட்டுறப்ப அப்படி செக் பண்ணி வச்சுங்க, பார்த்துக்குங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து டபுள் ஸ்டார் சொல்கிறேன், அதை போட்டு வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 5th மாடல் பார்த்து வச்சிங்க. ஸோ லைனாக காட்டுறப்பா, ஷோ பண்ணி வச்சிங்க, பாருங்கள். இது டவுட்னு நான் பசங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 10th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சிங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ சாப்டர் 1ல் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து 2 மார்க்ஸ் மேலே இருக்குது. இப்போ சாப்டர் 1ஓட 5 மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்து வச்சிங்க, தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கப்பா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10th ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா, இதில் ரேராக கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இதுவும் பார்த்து வச்சுருங்க. ஸோ 10th ஒன் பார்த்துங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு. அதே மாதிரி 12th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பசங்க, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்கேங்க. 11th ஒன்று, ஸோ அதையும் பார்த்து 11th அண்ட் 12th பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் பார்த்துங்க. ஸோ நான் பொறுமையாக காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், ரொம்ப கம்மியான 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. மோஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், பப்ளிக் எக்ஸாம் தரமாக மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து ஃபைண்ட் த HCF ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 4th ஒன் ஃபைண்ட் த LCM அண்ட் HCF ஆஃப் 408 and 170 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 6th ஒன் பார்த்து வச்சிங்க. 7th one find A18 A2's nth term is dash. Next 8th one find the 19th term of an AP. So very very important. Next 13th one most important question பார்க்கீங்களா? 13th one 12th ஒன்று கண்டிப்பாக இந்த தடவை எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் இந்த 12th ஒன்று சொல்லுவேன். அதுக்கப்புறம் 13th ஒன்று பார்த்து வச்சிங்க. 14 15. ஸோ 15 பிரச்சனை இல்லை. ஸோ மேலே இது பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 17th ஒன் கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக இந்த எதிர்பார்க்கக்கூடிய 17th ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18th ஒன் ஜஸ்ட் என்னென்ன போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தயவு செஞ்சு இந்த 22, அதாவது 21 22 23 24 25 26 27 28 29. ஸோ இந்த லாஸ்ட்டு வரக்கூடிய இந்த 9 சம்மு தயவு செஞ்சு இதை போட்டு பாருங்கள். ஏன் இப்போ சொல்கிறேன்னா இந்த 9 மாடல்லேருந்து ஒரு மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த 9மே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ தயவு செஞ்சு எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கப்பா. இந்த 9 சம் மறுபடியும் காட்டுறேன், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? 1 to 50, 1 to 60, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 to 40 டேர்ம்ஸு, 2 வெறும் ஆட் ஈவன் டேர்ம்ஸு, ஆட் டேர்ம்ஸ் ஈவன் டேர்ம்ஸாக இருக்குது. அப்புறம் ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்குது, 5 ஸ்கொயர் இருக்குது. ஸோ க்யூப் டேர்ம்ஸ் இருக்குது. அப்புறம் 66 3 to 5. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்க. சரிங்களா? ரொம்பலாம் கொடுக்கல பசங்களா, உங்களுக்கு ரொம்ப கம்மியான சம் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ சாப்டர் 2ஓட 5 மார்க்ஸ் எவ்வளோ எதுன்னு பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. 4th ஒன் கம்பல்சரி. இந்த 4th 5th மாடல் 6th மாடல் தயவு செஞ்சு 4 5 6 7 8 9. ஓகே, இந்த 4 சம் மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு 5 மார்க் அடித்து கேட்பாங்க, ரிப்பீட்டடாக வருது, அதுக்காக சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 9th ஒன் வரைக்கும் பாருங்கள். 10th ஒன்னில் 11th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பசங்களா, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி 11th ஒன்று இருக்குது. ஸோ பார்த்து வச்சிங்க. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா. மறுபடியும் சொல்கிறேன், சப்போஸ் என்னால் முடியல, டைம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய சமாச்சு பாருங்கள். சரிங்களா? 11th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 10th ஒன்று பாருங்கள். 12th ஒன் ஓகே, 12th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் தி சம் ஆஃப் த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்பல்சரி பார்த்தோன்னே இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாப்டர் 3ல் 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி LCM ஆஃப் த கிவன் பாலினாமியல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு மாடலு, செகண்டு, 5th 4th. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்து வச்சிங்க. ஸோ
ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு பாருங்கப்பா. இதிலலாம் எதுவும் காம்ப்ரமைசேஷனே இல்லை, எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன்ஸு. 6th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 7th ஒனில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே தான் பார்த்தோன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 8th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், இதுவும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 9th ஒன் டிட்டர்மின் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸு. நெக்ஸ்ட் 10th ஒன் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங். நெக்ஸ்ட் 11th ஒன். ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சாப்டர் தெரியும், அல்ஜிப்ரா சாப்டர். ஸோ அதுக்காக உங்களுக்கு இதில் மட்டும் கொஞ்சம் அதிகமான 2 மார்க்ஸ் இருக்கு நான் பாசுங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுருங்க, ஓகேங்களா. 13th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 15th பிரச்சனை இல்லை, 16th பிரச்சனை இல்லை. 17th ஒன்று கம்பல்சரி பார்க்கணுமா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 18th ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th ஒன்று பொறுத்த வரைக்கும் if a equal to find 2a plus b வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த 4a minus 3bயும் நம்ம பசங்க லைட்டாக அதை மைனஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணுவீங்கப்பா. ஸோ உள்ளே மைனஸ் பண்ணும்போது ஸோ அதையும் போட்டு பார்க்கணும். எந்த சம்மே ஜஸ்ட்டு என்னென்னு பார்க்காதீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம பசங்களால் எக்ஸாமில் போன உடனே டப்னு அடிக்க முடியும். இல்லைனா மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா மொத்த சம்மே கன்ஃபியூஷன் ஆகி உக்காந்துருவீங்க, சரிங்களா. ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அல்ஜிப்ரா 2 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இப்போ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுற இதையும் பார்த்து வச்சுங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி செகண்ட் இஃப் 9x⁴. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க. தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தடு. நெக்ஸ்ட் 4th ஒன் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a and b if the following polynomials are perfect squares, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க்ஸ் காமிச்சிட்டேன். ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வெரிஃபை தட் a + b + c a + b + c மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வியில் 6th ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ எல்லாமே பொறுமையாக காட்டுறேன். ஸோ எல்லா செம்மையாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ 2 மார்க்ஸு அல்ஜிப்ரா மட்டும்தான் உங்களுக்கு 25 கொடுத்துருப்பேன், ஏன்னா அது பெரிய சாப்டர், உங்களுக்கே தெரியும். 5 மார்க்ஸும் அப்படி இருந்தும் நம்ம பசங்களுக்கு வெறும் 10-11 தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ ஃபுல் செம் சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 4 இப்போ ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இந்த செம்மெல்லாம் பார்க்குற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மொத்தமாகவே 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியான செம் தான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. செக் வெதர் விச் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி 4th ஒன் டி அண்ட் ஏ ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த பாயிண்ட்ஸ் ஆன் சைட்ஸ் ஏபிசி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா சம் பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஒன் பிரச்சனையில் விட்டுருங்க. சப்போஸ் டைம் கிடைக்காத பட்சத்தில் அதை விடுங்க, ஓகேங்களா. டைம் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இதுலேயும் நான் கொடுத்ததுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு தான் சொல்கிறேன், ஓகேங்களா. டபுள் ஸ்டார் போட்டு வச்சுக்கணும், அதுக்காக தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. கம்பல்சரி கேட்கலாம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 9th ஒன்று இருக்குது. ஸோ ஜாமெட்ரியில் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த 3 தியரம் பசங்களா எப்படியாச்சும் படிச்சிருங்க. தால்ஸ் தியரம், ஆங்கிள் பைசாக்டர் தியரம், பித்தகரஸ் தியரம், இந்த 3த்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த ஒன்று கம்பல்சரி படிச்சிருங்க. அதே மாதிரி ஷோ தட் இன் ட்ரையாங்கிள் த மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட், ஓகேங்களா. ஸோ 4மே கம்பல்சரி படித்தாகணும். மீண்டும் சொல்கிறேன், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் 5 மார்க்ஸ் மாதிரி நம்ம பசங்க கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்து வச்சுருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் சாப்டர் 5பா. ஸோ சாப்டர் 5ல் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் டாப் 2 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது, சரிங்களா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose vertices are வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஷோ தட் த பாயிண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுவும். அதுக்கப்புறம் 4th ஒன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. 5th ஒன் டிட்டர்மின் வெதர் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் கேட்குறாங்க, இதுவும் பார்த்து வச்சுங்க. ஸோ 6th ஒன் கம்பல்சரி பார்க்க வேண்டிய கொஷின், ஏன்னா ஒரு மாடல் தான் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 7th ஒன் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஓகேங்களா. ஸோ ஈஜிஎஸ்டி என்ன பார்த்து வச்சுங்க, சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2 மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. சாப்டர் 5ஓட கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 2 மார்க்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து 5 மார்க்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ஓகே. சாப்டர் 5 ரொம்பலாம் இல்லை, இதில் 2 மார்க்ஸ் ஒரு 5 இருக்கும், 5 மார்க்ஸ் ஒரு 5 இருக்கும், ரொம்பலாம் இல்லை பசங்களா. ஸோ தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் முடிச்சிட்ட அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐயோ அப்போயே பார்த்துருந்தா நல்ல மார்க் எடுத்தீங்கன்னு தோணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். செகண்ட் ஒன்று கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இருக்குப்பா. டாப் மோஸ்ட் இப்போ டபுள் ஸ்டார் போட்டு வச்சு செகண்ட் சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் த கிவன் டயக்ராம் ஷோஸ் ய பிளான்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் நியூ பார்க்கிங் லாட் அட் கம்பஸ். 4th one find the area of the quadrilateral whose vertices are at. Next 5th one find the value of k. 6th one if the points a, -3, இது very important. 7th one a triangular shaped glass with vertices at, ஓகேங்களா. ஸோ இது சம் பார்த்து வச்சுங்கப்பா.
ஸோ இதில் நம்ம பசங்களுக்கு 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 7 சம் தான் 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ட்ரிக்னாமெட்ரி தயவு செஞ்சு ட்ரிக்னாமெட்ரியில் நான் நல்ல மார்க் எடுக்கணும், எந்த சம் வந்தாலும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்ப்பா. ட்ரிக்னாமெட்ரியில் நான் சம்மே பார்க்கல, சாப்டரே பார்க்கல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த சாப்டராச்சு இந்த சம்மாச்சு பார்த்து வச்சிங்க பசங்களா. ப்ரூவ் தட் sin a by 1 + cos a எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ப்ரூவ் தட் 1 + cos θ அடித்து சொல்கிறேன். இது கேட்க தேர்டு வாய்ப்பு இருக்குது. டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க பசங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் மாடலில் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 5th சம் 4th சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 6th ஒன் டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி அந்த கிரவுண்டு. ஸோ இதுவும் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, முக்கியமான கேள்விப்பா. இந்த கைட் சம் டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி அந்த கிரவுண்டு. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு 7th ஒன்னால, சரிங்களா. அதுக்கப்புறம் 8th ஒன் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ டவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 10√3 மீட்டர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கம்பல்சரி படிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, 9th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10th வந்து எ பிளேயர் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் எ டவர் ஆஃப் ஹைட் 20 மீட்டர் அப்சர்வ்ஸ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ பால். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி பாருங்கப்பா. ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துடும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 5 மார்க் கம்பல்சரி வேணுனாலே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப கம்மியான சம் தான் கொடுத்துருக்கேன். மொத்தமே 15 தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சாப்டரில் மொத்தமே 15 தான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இந்த சம்மாச்சு பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி எதுவுமே பார்க்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம் வந்தா, சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரிக்னாமெட்ரி பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சம்மாச்சு பாருங்கள். பார்ட் 2 ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதில் ஒரு 10 சம் இருக்கும், இல்லை 10 மொத்தமே 20 சம் தான் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த சம்மெல்லாம் பார்த்துட்டு போனாலே போதும், நம்ம பசங்க மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கவலையப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 7 மென்சுரேஷன்ப்பா. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் எ சிலிண்டர் இன் த ரேஷியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியோ ஆஃப் 2 ஸ்பேஸ் இஸ் 4:7. ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட் இன் த ஷேப் ஆஃப் த ஃப்ரஸ்டம். நெக்ஸ்ட் த ஃப்ரஸ்டம் அவுட்ஸ். ஓகே பர்சன், இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா செகண்ட் ஒன் சொல்வேன். அதுக்கப்புறம் 4th ஒன்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ சொல்கிற சாப்டர் 8ல் அடித்து சொல்கிற கம்பல்சரி நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 20 சம்மாச்சு பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாமே பார்த்துருங்க இதில் இருக்கிறது. ஏன்னா இதுலேருந்து கம்பல்சரி நம்ம பசங்களுக்கு வருது, கொஷின் வருது. இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நல்லா பார்த்து வச்சுங்க பசங்களா. எல்லா சமயம் போட்டு பாடுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீண்டும் சொல்கிறேன், எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். நம்ம பசங்க மேக்ஸில் 80+ அழகாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் இருக்கிறத நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ நாளைக்கு வந்துடும் நம்ம பசங்களுக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க வந்து பார்ட் 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் பார்ட் 2க்கான வீடியோ, ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th வந்து எ பேங்க் கண்டென்ட் 5 blue balls and 4 green balls வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எ 2 coins are tossed together, what is the probability of getting different faces on the coin? 16th one, a coin is twice வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. 19th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா, ஃபைன் P of A and B, ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்துருங்க. 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா சமயம் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்து வச்சுங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 8 5 மார்க்ஸும் இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பசங்களா. ஏன்னா 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இதெல்லாம் பார்க்கணும். ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின். ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. 5 மார்க்ஸ் இது எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2 dice are rolls. அப்புறம் 4th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 5th ஒன் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகளில் 5th ஒன்று இருக்குது, அதையும் பார்த்து வச்சுருக்கேன். 6th ஒன் 2 unbiased dice are rolled once. Find the probability of getting. நெக்ஸ்ட் 7th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 8th one, a bag contain 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 8th one இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 9th one மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா, ஓகேங்களா. ஸோ 9th one பார்த்து வச்சிங்க. 11th some of boys are playing a game in a stone thrown by landing in a circle. ஸோ இதையும் பார்த்து வச்சிங்க. 12th one the standard deviation of coefficient. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 13th வந்து பார்த்தீங்கன்னா 2 customers Priya and Amudan visiting particular shop in the same week. 14th one, in a game the entry fee is 150, the game of a ticket. 15th one 2 dice are rolled together, find the probability of getting doublet or some faces as 4. 18th one மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த தடவை எதிர்பார்க்கலாம் உங்கள் பப்ளிக் எக்ஸாம்பிள். ஸோ 18th one பார்த்து வச்சிங்க. NSSC NCC, ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 20 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த தடவை 20 கொஸ்டினும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது பார்ட் 1 பார்த்தீங்களா. ஸ்டேஜ் 2 அடுத்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்ட் 2 வீடியோ நான் வீடியோ பசங்க அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணாமல் தான் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே போய் ஜாயின் பண்ணுறேங்க. நான் பசங்களுக்கு வீடியோ போட்ட உடனே சொல்லிடுறேன், வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க இப்போ ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.